சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. நான் அனுதினமும் சாகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நியாய தீர்ப்பை அகற்றவும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் மட்டுமல்ல, நம்முடைய பழைய பாவ சுபாவத்திற்கு நம்மை மரிக்கவும் செய்திருக்கிறார். நாம் பாவத்தில் பிறந்தவர்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். சங்கீதத்தின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 5வது வசனம். ஆதாமின் குமாரன் காயினிலிருந்து எல்லா மனிதர்களும் தங்கள் பெற்றோரிடமிருந்து பாவ சுபாவத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த பாவ சுபாவத்தால் நாம் பாவம் செய்கின்றோம். நீங்கள் ஒரு பாம்பை நோக்கி, திரு பாம்பே, ஏன் உனக்கு இவ்வளவு விஷம்? ஏன் எல்லோரையும் கடித்து கொண்டே போகிறாய்? பாம்பு என்ன பதில் சொல்லும்? என்னுடைய பற்களில் விஷம் இருக்கிறது. நான் அப்படியாக உருவாக்கப்பட்டேன். இதனால் ஜனங்களுக்கு விஷத்தை கொடுக்கிறேன் என்று கூறும். பாம்பு அழகாகவும் தீங்கு விளைவிக்காது என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் குழந்தையாக இருந்தாலும் அதை தொட்டவர்களை கடித்து குதறும். அப்படிதான் அது உருவாக்கப்பட்டுள்ளது. நீ ஏன் பாவம் செய்கிறாய் என்று கேட்டால் என்ன சொல்லும்? நான் அப்படிப்பட்டவனாக உருவாக்கப்பட்டேன் என்று சொல்லும். நாம் அனைவரும் பாவ சுபாவத்துடன் பிறந்திருக்கிறோம். அந்த சுபாவம் தான் நம்மை பாவம் செய்ய வைக்கிறது. அதற்கு நம்மால் உதவ முடியாது. அப்படியே நாமும் பிறந்திருக்கிறோம். இந்த சுபாவ குணம் உன்னில் இருக்கும் வரை நீங்கள் மீண்டும் மீண்டுமாக பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். அந்த பழைய பாவ சுபாவத்திற்கு நீங்கள் மரிக்காதவரை நீங்கள் ஒருபோதும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. சில தோல் வியாதிகள் இருக்கின்றது. அதற்காக நீங்கள் பல பாட்டில் களிம்புகளை வெளிப்புறமாக பயன்படுத்த வேண்டும். மேலும் தற்காலிகமாக மட்டுமே இவைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும். இத்தகைய நோய்களை குணப்படுத்த நோயின் மூலத்தை கண்டறிந்து பொருத்தமான மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். அதுபோலவே பாவம் என்னும் நோயிலிருந்து நீ குணமடைய வேண்டுமெனில் முதலில் உன்னுடைய எல்லா பாவ செயல்களுக்கும் உன் உள்ளான பழைய பாவ சுபாவமே காரணம் என்பதையும், இந்த பழைய இயல்பை வெறும் கல்வியினால் நீக்கிவிட முடியாது என்பதையும் உணர வேண்டும். வேத அறிவை பெறுவதன் மூலமோ அல்லது நல்ல செயல்களை செய்வதன் மூலமோ கூட இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. ஒரு முறை லண்டனில் ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் பன்றியின் சுபாவத்தை மாற்ற முயன்றார். மின்விசிறி மற்றும் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய அழகான அறையை பன்றிக்கு உருவாக்கினார். ஒவ்வொரு நாளும் ஒரு வேலைக்காரனை நியமித்து அந்த பன்றியை வெந்நீரால் மற்றும் வாசனை சோப்பினால் குளிக்கும்படி செய்தார். சில வருடங்கள் இந்த சிகிச்சை தொடர்ந்த பிறகு அவர் ஒரு சங்கிலியில் பன்றியை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்து சென்றார். அவர்கள் சென்றபோது பன்றி ஒரு அழுக்கான சாக்கடையை கண்டது. உடனே பன்றி சங்கிலியை பலமாக இழுத்து தன் எஜமானிடமிருந்து விலகிச் சென்று பின்னர் அது அழுக்கு வாய்க்காலில் விழுந்து புரண்டது. உரிமையாளர் வெறுப்புடன் பெருமூச்சு விட்டபடி, 10 வருடங்கள் பொறுமையாக உழைத்தேன். என் பன்றியே, என் முயற்சிகள் அனைத்தும் வீண். நீ இயற்கையால் ஒரு பன்றி. நீ ஒரு பன்றியாகவே இருக்கிறாய் என்றான். இதே போல படிப்பும் உங்கள் பாவ சுபாவத்தை மாற்றாது. உங்களுக்கு தேவையானது உள்ளான மாற்றமே. இல்லையெனில் பழைய பாவ சுபாவம் உங்களை மேலும் மேலுமாக மாசுபடுத்தும். உண்மையில் படிப்பு ஒரு மனிதனை தனது பாவங்களை மறைப்பதில் அதிக தந்திரமுள்ளவனாக மாற்றுகிறது. எனவே நீங்கள் உங்கள் பழைய பாவ சுபாவத்திற்கு மறிக்க வேண்டியது அவசியம். இதை செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வல்லமையை விசுவாசத்தால் உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும். விசுவாசத்தினாலே நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தராகிய இயேசுவே, என்னில் நான் எல்லா கெட்ட காரியங்களையும் காண்கின்றேன். என் கெட்ட கோபம், பொறாமை மற்றும் பிற காம பலவீனங்கள் இவற்றையெல்லாம் என்னால் வெல்ல முடியவில்லை. இதற்கு நான் இன்றே மரிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து எனக்கு உதவி செய்யும். உம்முடைய மரணத்தின் வல்லமை என்னுள் கிரியை செய்யட்டும். இப்படியாக ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் உங்கள் பழைய பாவ சுபாவத்திற்கு மரிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த அனுபவம் இருந்தது. மேலும் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று அவனால் சொல்ல முடிந்தது. கிறிஸ்துவின் மரணம் அப்போஸ்தலனின் வாழ்க்கையில் தினமும் கிரியை செய்தது. பின்னர் அவன் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஜீவனை பெற்றான். சுயத்திற்கு மரிப்பது நமது அன்றாட அனுபவமாக இருக்க வேண்டும். இவ்வாறு அப்போஸ்தலனாகிய பவுல், நான் அனுதினம் சாகிறேன் என்று அவனால் சொல்ல முடிந்தது.